எல்லோருக்கும் வணக்கம். மகாபாரத போரின் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நின்று சண்டை போட்டாங்களாம். அது மாதிரி நாளைத்த மார்க்கெட்ல நம்ம கூட ஆதரவா நின்று நம்மளுக்கு சார்பாக சண்டை போடக்கூடிய ஒரே ஆள் எஃப்ஐஎஸ் மட்டும்தான். இப்போதைக்கு எஃப்ஐஎஸ் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அடுத்தடுத்த வாரங்கள் எப்படின்னு தெரியல. மீதி எதை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எதிராக இருக்கு. இப்ப பாகிஸ்தான் இந்தியா சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதுவும் மார்க்கெட்டுக்கு பொருளாதாரத்துக்கு எதிரியா இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு சைனாக்கு இடையில பேசக்கூடிய பேச்சுக்களும் அவங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய உடன்பாடுகளும் நம்மளுக்கு கொஞ்சம் எதிராக தான் இருக்கு. அதுபோக க்ரூட் ஆயிலுடைய தற்போதைய விலை எழுச்சி அதுவும் நம்மளுக்கு எதிராக இருக்கு. இப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் மட்டும்தான் உதவியா இருக்காங்க. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வாங்குறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஃபாரின் புரோக்கரேஜ் அனலிஸ்டுகள்லாம் வந்து அமெரிக்கா போற போக்க பார்த்துட்டு கம்முன்னு அமெரிக்கா வித்துட்டு இந்தியா வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒன்லி ஃபாரினர்ஸா இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஆறுதலா இருக்காங்க. மொட்டை தலை மேல 10 ஸ்பூன் தண்ணி எடுத்து விடுறோம், இல்ல 1 ஸ்பூன் தண்ணி எடுத்து விடுறோம், 1 ஸ்பூன் தண்ணி கூட மொட்டை தலை மேல நிக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இப்ப மார்க்கெட்டுமே டெக்னிக்கலாக நம்மளுக்கு பார்க்கும்பொழுது எங்காவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ் நோக்கி இறங்குவானா 300-400 பாயிண்ட் அடுத்த வாரத்துல, அல்லது மேல் நோக்கி போகணும்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ஏறணுமே, 24,500 தாண்டணுமே அப்படின்ற மாதிரி டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அடுத்த வாரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது நண்பர்களே. இந்த சமயத்தில் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்கே வருக வருக அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்பது அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்கா, ஒரு ஐயை மட்டும் தூக்கிட்டு இப்படி போட்டா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆயிருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனுடைய வருமானம் என்பது ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்தது ஒரு காலத்துல. உடனே இந்த குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் பரவாயில்லையேப்பா இவன் அப்படின்ற மாதிரி வெறும் 350 கோடியிலிருந்து லாபம் இன்க்ரீஸ் ஆகி 800 கோடி எல்லாம் லாபம் காமிச்சு அப்புறம் 700 கோடி எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தவன் கழுத தேஞ்சு கட்டெருமான மாதிரி கடந்த 3 குவார்டர்களாகவே ரொம்ப சுமாரான ஒரு லாபங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே ஒன்னா இப்படி வளர்ந்துக்கிட்டே வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அல்லது நிலையா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அப்படியே வளர்ந்து ஒரு மாதிரி நிலையா நின்று அப்புறம் கீழே லாபத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஷேர். சோனமுத்தா போச்சா, அப்படி இல்லாம காப்பாத்துமா அப்படின்ற மாதிரி இந்த ரிசல்ட் என்ன பண்ணு நாளைக்கு மார்க்கெட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. இப்போதைக்கு இதனுடைய பிரைஸ் சார்ட் என்பது மேலே 80 ரூபா வரைக்கும் ஹையில் இருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, 80 ரூபா எங்க போன வருஷம். அதுக்கப்புறம் கீழே 50 ரூபா பக்கத்தில் போயிட்டான். 50 ரூபா பக்கத்தில் போயிட்டு ஒருவேளை இந்த Q4 ரிசல்ட் எல்லாம் நல்லா கொடுப்பாங்களா, அதே மாதிரி மார்க்கெட் ரெக்கவரி ஆகல இவனுங்க இது ரெக்கவரி ஆயிடுவானா அப்படின்ற எதிர்பார்ப்புல 50 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 70 ரூபா பக்கத்தில் வந்திருக்கான். இப்படி வந்தவன் இந்த இடத்துல Q4 ரிசல்ட் மட்டும் நல்லா கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இப்ப சுமாரான ரிசல்ட் கொடுத்துருக்கான். மார்க்கெட் இதை எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. சோனமுத்தா போச்சா இல்ல வந்துச்சா அப்படின்றது நாளைக்கு ஒரு 10-11 மணிக்கு தெரிஞ்சிடும். இந்த சமயத்துல தான் ஒரு நண்பர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். இந்த ஜென்சால் என்ஜினியரிங்ல தோனி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஆயிடுச்சாமே அப்படின்ற மாதிரி சொல்றார். ஸோ அவர் இழந்தது எவ்வளோ, இந்த விளையாட்டுக்காரர் தோனி அவர்கள் இழந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 420 கோடி. அதாவது நண்பர்களே, நான் துபாயிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீல, நிறைய ஃபேமிலி ஆஃபீஸ்கள் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து டெமோ கேட்பாங்க. அதாவது இந்த ஃபேமிலி ஆஃபீஸ்கள் அப்படின்னா மிகப்பெரிய பணம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை மற்றும் பல அலுவல்களை பார்த்துக்கிற வேலை தான் இந்த ஃபேமிலி ஆஃபீஸ். இதே நீங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கிட்ட போறீங்க அப்படி இப்படின்ட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரே ஆள் பல பேர்த்தினுடைய ஹெச்என்ஐஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே காமன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவா அல்லது டெசிஷன் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஃபேமிலி ஆஃபீஸ் அப்படின்றவங்க முக்கியமா ஒரே குடும்பத்திலேயே 1000 கோடி 10,000 கோடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய முதலீடுகள் மற்றும் அலுவல் வேலைகளில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி யார் மண்டையை யார் கழுவுனான்னு தெரியல. ஃபேமிலி ஆஃபீஸாவே இருந்தாலும் அவங்க டைரக்டா டெசிஷன் எடுக்க முடியாது. அது தோனியினுடைய கன்செப்ட்லாம் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி யார் இவருடைய மண்டையை கழுவுனாங்கன்னு தெரியல. தகவல்களை எடுத்து பார்க்கும்போது ஆமா, MS தோனி அவர்கள் கிட்டத்தட்ட 420 கோடி ஜென்சால் என்ஜினியரிங்ல கும்பா பாடி விட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப தோனி மட்டும் அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஜோசிக்கார்கிட்ட போனான்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, தோனி உங்களுக்கு டைம் சரியில்லை, நீங்க பரிகாரம் பண்ணு. இதுக்கு எதுங்க நீங்க ஜாதகத்தை தூக்கிட்டு போறீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க,
இப்போ ஏகப்பட்ட போட்டிகளில் தோல்வி அடைஞ்சு கடைசி இடத்துல இருக்கீங்க ஐபிஎல்ல. அதே மாதிரி இந்த மாதிரி பல கோடிகளை நீங்க இழந்தீங்கன்னு செய்தி வருது. அப்போ உங்க டைம் பேடா தானே இருக்கும். ஸோ ஒரு கிளி ஜோசிக்காரனாக இருந்தா கூட இப்போ தோனியினுடைய ஜாதகத்தை தூக்கிட்டு போனாக்கா, தோனி அவர்களே நீங்க ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவானுங்க. நண்பர்களே, இது எல்லாத்துக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இன்ட்ரா டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுல எது மேக்சிமம் வின் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரா டேனா, செபியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். ரொம்ப ஸ்பீடா ட்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா இன்ட்ரா டேல, அவனுங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. டக்குன்னு வாங்கி டக்குன்னு விற்றாங்க. ஒரு நிமிஷம் 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே டெசிஷன் எடுத்து என்ட்ரியா எக்ஸிட்டா அப்படின்றது அதுக்குள்ளேயே வெளியே வர்றானுங்க பார்த்தீங்களா, அதில் தான் அதிகமாக வின்னிங் ரேட் இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம தகவல்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்குது. இந்த நண்பர் கூட சொல்கிறார் பாருங்க, இன்ட்ரா டேல வந்து ப்ரீவியஸ் டே ஹையினுடைய பிரேக் பண்ணும்பொழுது, இதுதான் ப்ரீவியஸ் டேன்னா அந்த ஹையை இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட் எங்காவது அதை தாண்டும் பொழுது அப்போ வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள வருது. அல்லது நேற்றைய லோவினை உடைச்சு கீழ் நோக்கி போகும் பொழுது அப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்றது உருவாகிற மாதிரிலாம் சொல்றாரு. இதுதான் இருக்கிறதுலயே அதிகமான வின்னிங் ரேட் கொண்ட ஸ்ட்ராட்டஜி. ஆனா இதுக்குள்ள யாருமே அவ்வளவு சர்வ சாதாரணமா போயிட்டு வெளியே வர முடியாது. இதை ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 10 மணிக்குள்ள அல்லது 9:30க்குள்ள ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்குன்னு 3 மணிக்கா போவாங்க இல்லை. ஓப்பன் ரேஞ்சுனா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ள அல்லது 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில்கள் இந்த ஹையை தாண்டும் பொழுதோ அல்லது இந்த லோவை உடைக்கும் பொழுதோ அல்லது கரெக்டாக இந்த ஹை கிட்ட போயிட்டு திரும்பி கீழே சைடுவேஸாக வரும் பொழுதோ அல்லது இந்த லோ பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் சைடுவேஸாக மேல் நோக்கி வரும் பொழுதோ நிறைய பேர் இதில் சக்ஸஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஆனால் இது யாருனாலையுமே பண்ண முடியாது. ஏன்னு கேளுங்க, நீங்கெல்லாம் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுவீங்க, ஓகே இந்த இடத்துல வந்து அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, திடீர்னு இது மேலே போவானான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவன் பிரேக் அவுட் ஆகி ஒரே காண்டில் 0.5லேருந்து 2% டக்குன்னு எகிரிடுவான். அப்புறம் நீங்கள் போய் பிடிக்கலான்ட்டு போவீங்க, அப்படியே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிப்பான். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்லாம் நிறைய பேர் அல்காரிதம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லாஜிக்கெல்லாம் எழுதி. ஸோ நீங்கள் கண்ணில் பார்த்து உள்ள என்ட்ரை போயிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு பணத்தை பிடிக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்றா அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் இருக்காது, உள்ளே போயிட்டு வெளியே வரக்குண்டான எக்யூப்மெண்ட் இருக்காது, அல்காரிதமிக்காக போக முடியாது. அப்படியே போனாலும் ஸ்ட்ரிக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு ஃபாலோ பண்ணாத ஆளுகளாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து ஓப்பன் லோ ஒன்றா இருக்கா அல்லது ஓப்பன் ஹை ஒன்றா இருக்கா அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அல்லது இன்னைக்கு வந்து ஏதாவது கார்பரேட் ஆக்ஷன் இருக்கா, டிவிடெண்ட் கொடுக்குறானா, ஸ்பிளிட் போனஸ் அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா, இல்லை இன்னைக்கு Q3 ரிசல்ட் வருது அல்லது நாளைக்கு Q3 ரிசல்ட் வருது, அப்போ வந்து இது ஏதாவது ஓப்பன் ரேஞ்சை வந்து பெருசாக உடச்சி மேலே போய் கீழே வருவானா, அல்லது இன்னைக்கு ஏதாவது ஆர்டர் ஒரு 1000 கோடி 2000 கோடி பிடிச்சிருக்கான்னு தகவல் வந்திருக்கா. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ரேஞ்ச் ஒரு 10-15 நிமிஷமோ அல்லது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். எப்பா பெரிய தலைவலிடா சாமி அப்படின்ற மாதிரி தான். இன்னுமே நம்மளால நிறைய பேர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. சுச்சா அடிச்சு விடுறதுனா கூட திடீர்னு ஹைவேல நிறுத்திட்டு அவங்க பாட்டுக்கு மடை திறந்த வெள்ளம் போல போய்கிட்டு இருப்பாங்க. எப்பா பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கு அல்லது ஹோட்டலுக்கு போய்க்கலான்னா நோ அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஓப்பனாக போய்கிட்டு இருப்பாங்க, கண்ட்ரோல் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி பல பேர் இருக்கும்போது எப்படி இதுக்குள்ள ஒரு ரொம்பவுமே சின்சியராக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள எப்படி போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக ஒன்று என்ன அப்படின்னாக்கா, ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சு அதுக்கூடைய பயணிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டு வெளியே வரதா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே எத்தனையோ ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு. பட் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி ஒன்று தான் ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக பல பேர் சொல்றாங்க. ஆஹா, இங்க பாருங்க, ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாள் கழிச்சு போர்ட்ஃபோலியோ எனக்கு கிரீன்ல வந்திருக்கு, ப்ராஃபிட்ல வந்திருக்கு அப்படின்றார். எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா 6 நாள். இந்த செல்லக்குட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முந்தா நேத்து என்னாச்சுன்னு தெரியல. இனி மறுபடியும் திங்கக்கிழமை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. 6 நாளைக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் மறுபடியும் 2 நாளா இருக்கா இல்லையான்றது அவர் மறுபடியும் கமெண்ட் போட்டாதான் தெரியும். இன்னொரு நண்பருமே 6 நாளைக்கு முன்னாடி எனக்கு பாருங்க கிட்டத்தட்ட -12% நஷ்டத்தில் இருந்தது, இப்போ 2% லாபம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் 6 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நேற்றைய கண்டிஷன் என்ன அப்படின்றது தெரியல. நண்பர்களே, நிறைய பேர் கையங்காலே வச்சுக்கிட்டு முதலீடாக ஸ்டாக் மார்க்கெட் அணுகுனாவே ஜெயிச்சிருவாங்க.
ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாரிச்சா பரவாயில்ல, 500 ரூபா சம்பாரிச்சா பரவாயில்ல, 1000 ரூபா சம்பாரிச்சா பரவாயில்லன்ட்டு உள்ள வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல பெருசு இறங்குறாங்க, இழப்பு அப்படின்ற சந்திக்கிறாங்க. இந்த 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய கான்செப்ட் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படியே தான் இருக்கு. நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டீலிங்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பாரிச்சா போதுமே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்ப 15 வருஷம் கழிச்சு அதே மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா இந்த 15 வருஷமாவும் அப்படி டெய்லி சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள் என்பது ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ட்ரேடிங்ல சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் 100க்கு 11 பேர்த்தை விடவும் குறைவான ஆட்கள் தான் சம்பாதிக்கிறதாக புள்ளி விவரங்களே சொல்லுது. நண்பர்களே, ஒரு நண்பர் என்ன காரணத்தினால இப்படி ஒரே பங்குல ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாருன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ன்னு வச்சுக்கீங்களேன். டான்ஃபேக் அப்படின்ற ஒரு பங்கு வாங்கியிருக்காரு 3 லட்சம் ரூபாய்க்கு. அப்ப 21,052 ஷேர் கிடைச்சிருக்கு போல. இப்ப அதனுடைய மதிப்பு 6.5 கோடி அப்படின்றாரு. ஸோ என்ன காரணத்தினால இந்த பங்கை வாங்கினாரு, என்ன காரணத்தினால 10 வருஷமா இந்த பங்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பங்குன்னு இல்லை, நிறைய பங்குகள் இந்த மாதிரி மேல் நோக்கி வந்திருக்கான். ஆனா 10 வருஷமா யாரு வச்சிருக்கா அப்படின்றதான் இப்போதைய கேள்வி. அதே மாதிரி இப்ப கூட விற்காம இன்னும் எத்தனை நாள் வச்சிருக்க போறாரு எதுவுமே தெரியல. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட வெறும் 3 லட்சம் ரூபாய் போட்டு 6.5 கோடி சம்பாதிச்ச ஒரு ஆள் நாம இப்ப சமீபத்தில் இவர் ஒருத்தர் தான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. 1990களில் 2000லேயே வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி கோடிகளை தாண்டி எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. பட் 6.5 கோடி அளவுக்கு அப்படின்றது இவர் தான் முதல் ஆள். ஏதே நீங்க சொன்ன தகவலை மட்டும் எங்க வீட்டம்மாயிட்டு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எந்த ஒரு வீட்டம்மாயிட்டு சொன்னாலும் முதல்ல உங்களை என்னென்னமோ பேசிட்டு தான் அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, தங்கம் 40% பக்கம் குறை போகுது, ஏன்னா நான் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த இதை மட்டும் நான் சத்தமா படிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், யாரு கமெண்ட் போட்டது யாருன்னு பேரெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க. எல்லா வீட்டம்மாவும் முதல்ல உங்களை திட்டிட்டு தான் அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆனா சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி நாங்க ஆண்கள் ஆதரவு தர்றங்க. தங்க 40% குறைஞ்சதுன்னா நம்ம வாங்கக்கூடிய சுமை நம்மளுக்கு குறையுது இல்ல. உங்களுக்கு ஆண்களின் மெஜாரிட்டி சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க. இன்னொரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஏவரேஜ் பண்ணா ஜெயிக்க முடியுது. 5 லட்சம் ரூபா போர்ட்ஃபோலியோ லாஸ்ல இருந்தது, கடைசியில பார்த்தா இப்ப ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சுன்ற. எல்லாத்துக்குமே சமீபத்தில் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிருக்குங்க. எனக்குமே பெரிய அளவில் லாஸ் இருந்தது. கடைசியில பார்த்தா போன வாரம் வியாழக்கிழமை பக்கம் எல்லாம் பிளஸ்ல வந்தா, மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கினாங்காட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் சமீபத்தில் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைதான். யாரா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நண்பர்களே, ஒரு மிக மிக முக்கியமான தகவல், மறுபடியும் தான் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி இந்த வாரத்துல மே 1ஆம் தேதி விடுமுறை வருது. இப்படி விடுமுறை வர்றதுனால நம்மளுடைய மார்க்கெட்ல ஏதாவது ஃப்ளோ தடைபடுமா, எஃப்ஐஎஸ் பை செல் விகிதாச்சாரங்கள் ஏதாவது தடைபடுமா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு இந்த விடுமுறை என்பது ஓயாது போல. இப்ப இதை கவனிச்சிங்களா, இனி மே 1ஆம் தேதி லீவ் வந்ததுக்கு அப்புறம் மே மாசத்துல லீவ் கிடையாது, ஜூன்ல லீவ் கிடையாது, ஜூலைல லீவ் கிடையாது. எல்லா பயலும் அட்டெண்டன்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு சந்தோஷமான நிகழ்வா தான் இருக்கு. நண்பர்களே, அடுத்த வாரமும் களகட்ட போகுது. அதெல்லாம் 5% 10% அசால்ட்டா ரிசல்ட்டுகளின் காரணம் காட்டி ஏறி இறங்கக்கூடிய பங்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பஜாஜ் குரூப்லாம் அடங்கவே மாட்டா. ட்ரெண்ட் இதுவும் ஒரு டாடா குரூப் கம்பெனி தான். இது என்ன போகுதுன்னு தெரியல. சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்த எந்த ஒரு டாடா குரூப் கம்பெனியும் பெருசா சந்தோஷத்தை கொடுத்த மாதிரியே இல்லை. இனி ட்ரெண்ட் என்ன பண்ண போறான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் நிறைய கம்பெனிகள் 10% 20% எல்லாம் ஏறி இறங்கி ஏதாவது ஒன்று வால்டிலிட்டி பண்ணுவாங்க. அதானி குரூப்லயுமே 2 பங்கு வருது, அம்புஜா சிமெண்ட், அதானி பவர்லாம் வருது. இந்த சமயத்துல இந்த ஜிண்டால்சா, நியூஜென் போன்ற கம்பெனிகளும் ரொம்ப வாழ்லே இருக்கக்கூடிய கம்பெனி தான். இவங்களுடைய ரிசல்ட் என்ன செய்ய போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். பட் 1 மே ஹாலிடே, அன்னைக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆத்தா மகமாயி நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு நிறைய ட்ரேடர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ தெரியுங்களா, கரெக்டாக ஏதாவது ஒரு முக்கியமான லெவலில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிக்கும் போது தொடர்ந்து காப்பாற்றணும் எங்களை அப்படின்ற மாதிரி வேண்டிக்குவாங்க. இல்லை ஏதாவது பிரேக் டவுன் ஆகி கீழே போச்சுன்னா வேண்டிக்குவாங்க. அப்படித்தான் என்னாச்சு, இந்த பிஎஸ்சி அப்படின்ற ஒரு பங்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, இந்த 2025ல் இப்போ இருக்கிறதுலே ஒரு உச்சமான விலை. ஆண்டவா, இது மட்டும் மறுபடி கீழே பூமியை பார்த்த மாதிரி 3500 வந்துடக்கூடாது. ஆண்டவா, எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடு, பிரேக் அவுட் ஆனதை தொடர்ச்சியாக ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
இந்த பிஎஸ்சி அப்படின்ற கம்பெனியில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு அவனுமே சமீபத்தில் கடந்த 3 நாட்களாக 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்தில் தான் இவன் பூமியை பார்த்துக்கிட்டு வந்தவன் 1000 ரூபா கிட்ட போய் குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இப்போ 1330 ரூபா வந்தவன். இவன் ஏதாவது பழையபடி 2000 ரூபா போச்சுனாக்கா உனக்கு ஒரு கும்பிடு, உன்ற ஷேருக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேடர்கள் மைண்டில் நினச்சிக்குவாங்க. நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு லேசாக ஃபேவராக ஏதாவது வேலை நடந்தால் போகுது, டபக்குன்னு கீழேருந்து மேல் நோக்கி ஏறி ஓடி வந்துடுவானு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த நியூ ஜென்னு ஒரு கம்பெனி இப்போ தான் அவன் கீழே 750 ரூபா ரேஞ்சில் படுத்து கிடந்தான். கொஞ்சோண்டு வேலை பார்த்தா போதும். இந்த ஹெச்எல் டெக் ஷேர்னு நினைக்கிறேன், அவனுடைய ரிசல்ட் வந்தது தான் தாமதம். டபக்குன்னு இவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருந்தான், மார்க்கெட் ஏறிச்சுன்னு சொல்லி இவன் ஏறிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு ஸ்டாக்னுடைய ரிசல்ட் வந்து டக்குன்னு இவனை தூக்கி 1200 ரூபாயில் காமிச்சிட்டாங்க. எப்படின்னு பாருங்க, இப்போ சமீபத்தில் வெறும் 800 ரூபா 750 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் டபக்குன்னு ஏதோ ஒரு டைம் சூட் ஆகுது, உடனே 1200 பார்த்துட்டு வந்து குப்புறப்படுத்திக்கிட்டான். அதே மாதிரி தான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கம்பு அவனும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானாக்கா 270 ரூபாய் 280 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஏதோ ஒரு என்ன விஷயம் நடந்தது மார்க்கெட்டில், திடீர்னு பார்த்தா 380, 280 எங்கே 380 எங்கே. ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சோண்டு வேலை செஞ்சுன்னு வச்சுங்க, டபக்குன்னு இவனுங்கெல்லாம் வேலையை காமிச்சிடுறானுங்க. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெரும்பாலும் ஏதாவது அவன் பாட்டுக்கு எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் தம்பி, அப்புறம் திடீர்னு ஒரு 10% 20% சமயங்களில் தான் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ரேலி நடக்கும். அப்போ நீ அது கூட கட்டி பிடிச்சி அது கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரேலி எப்போ நடக்குன்னு தெரியாது. உலகமே ஆப்போசிட்டில் இருக்கும்பா, திடீர்னு பார்த்தா அந்த பங்கு 50% ஏறிடும். ஸோ ஏதோ ஒரு சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நடக்கும், அந்த டைமில் நம்ம இருக்கணும். அந்த டைமில் நம்மகிட்ட பொசிஷன் இல்லாமல் எல்லாத்தையும் வித்துவிட்டு குப்புறப்படுத்திருந்தோம்னாக்கா மேபி அதை அனுபவிக்க முடியாமல் போனாலும் போயிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்றவன் 2 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே போகவே இல்லை. என்ன நினச்சானா 1000 ரூபாயிலிருந்து அசால்ட்டாக 1200 போனவன் இன்னும் 50 days மூவிங் ஆவரேஜை உடைக்காமல் இருக்கான். இப்படி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்ததுனால இனி இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் இல்லை, சைன்ஜீன் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு பங்கு அவனுமே சமீபத்தில் ஒரு லோ வந்தான் 600 ரூபா ரேஞ்சுக்கு. அங்கிருந்து மறுபடியும் 760 போனால், மறுபடியும் 600 ரூபா ரேஞ்ச் வந்தான், மறுபடியும் 760 ரூபா போனால், மறுபடியும் 600 ரூபா ரேஞ்ச் வந்திருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான் அடுத்த ஒரு 20-30 நாளைக்கு அப்படின்றது நிறைய பேர் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான பங்கு ரிம் இன்டர்நேஷனல் ஒரு பங்கு நினைக்கிறேன், ரிம் மெக்னெஸ்டியா இந்தியா லிமிடெட். இந்த ரிம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பங்கு வந்து 4% இறங்கி 444 அப்படின்ற நம்பரில் ரொம்ப ஆச்சரியகரமாக போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு வந்து 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டு எல்லாரும் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் 2 குவார்டராக வெறும் 46 கோடி 48 கோடின்னு ரொம்ப சுமாரான லாபம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை மாறிட்டான். முதல்லாம் வந்து வெறும் 59 கோடியில் இருந்தவன் டக்குன்னு 73 கோடியெல்லாம் லாபம் காமிச்சிக்கிட்டு இருந்தவன் இப்போ மறுபடியும் 46 கோடி 48 கோடின்னு ரொம்ப குறைவான லாபம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்து எஃப்ஐஎஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்னை இன்னும் பெருசாக மாற்றவே இல்லை, டிஐஸும் அவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்னை பெருசாக மாற்றவே இல்லை. ஸோ இவன் இப்போ தான் சமீபத்தில் 2400 ரூபாயிலிருந்து 3100 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். இனி இவன் தலை மேலே கொட்டி இவனை கீழே அனுப்ப போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று புரியாத புதிராக உள்ளது. சரி நண்பர்களே, நாளைக்கு மிக முக்கியமான தகவல் ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போன்ற பங்குகள் இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் ஒன்று தான் நம்ம சைடு நின்று நம்மளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மார்க்கெட்டில். அவங்க அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போகிறாங்க, இடையில அந்த May 1 அப்படின்ற லீவ் வந்து ஏதாவது ஃப்ளோ மாற்றி விடுதா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.